இந்த வருஷம் this is a year to level up. உங்களை உயர எழும்ப செய்கிற வருஷமா இருக்க போகுது. ஹalleluya. உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த வருஷம் நீங்கள் உயர எழும்புகிற வருஷமாய் இருக்கும். என்ன வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள், இத்தனை வருஷம் கடந்து வந்த எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் உயர எழும்ப போகிறீங்க. ஹalleluya. உயர எழும்ப போறீங்க. இந்த உயர எழும்புகிறதற்கு முதல் படி முக்கியமானது. அந்த முதல் படியை தான் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்தார். அந்த முதல் படியை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். மேபி இன்னும் அடுத்த நாட்கள்ல இன்னும் அதிகமா ஆண்டவர் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுப்பார். மவுண்ட் அப், யூ வில் மவுண்ட் அப், யூ வில் லெவல் அப். நீங்கள் உயர எழும்புவீர்கள். இவ்வளவு நாள் நீங்க உட்கார்ந்திருந்து சோர்ந்து போய் கண்ணீர்ல அழுது அழுது போராட்டத்துல இருந்து அப்படியே இருந்த அந்த எல்லாவற்றிலிருந்தும் தேவனுடைய கரம் உங்களை வந்து எடுக்கும். ஹalleluya. இந்த வருஷம் எல்லாவற்றிற்கும் ஒரு பதில், எல்லாவற்றிற்கும் ஒரு பதில். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறது. காத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? காத்திருக்கிறதுக்கு அர்த்தம் டு பைண்ட் டுகெதர். To bind together. அதுதான் எபிரேய வார்த்தையில அர்த்தம். அப்படின்னா ஒன்றோடு ஒன்று கட்டப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபத்துல, ஆண்டவர் வேத வாசிப்புல ஆண்டவரோடு கட்டப்பட்டு ஒன்றாய் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களின் உயர எழும்ப பண்ண போகும். ஹalleluya. ஹalleluya. முதலாவதா நிறைய விஷயம் போன வருஷம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சது, இந்த வருஷத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் சில விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு பதில் வராம இருக்கு. நிறைய பேர் காத்திருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா அந்த காத்திருக்கிற காரியத்துல உங்களை அதுல இருந்து எழும்ப பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் சில விஷயம் நமக்கு சொல்லி கொடுக்க வருகிறார். நிறைய விஷயம் ஜெபிச்சு ஆனா இன்னும் பதில் வரல. ஏன் என் ஜெபம் இன்னும் கேட்கப்படல? ஏன் நான் ஜெபிச்சும் பதில் வரல? ஆண்டவர் கேட்காம இருக்கிறாரா? அவர் காது கேட்காம இருக்கிறாரா? இல்ல தூங்கிட்டு இருக்கிறாரா? இல்லையே. அவர் எப்பொழுது நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். அவர் செவிகள் திறந்துதான் இருக்கு. அவர் எப்பவுமே நம்மளுக்கு மேல கவனமா இருக்கிறாரு. அவரால செய்ய முடியாததுன்னு எதுவுமே இல்லை. அவரால செய்ய முடியும். அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல அந்த விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். ஆனால் ஏன் இன்னும் வரல? முதலாவதா நம்ம தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம். அண்டர்ஸ்டாண்ட் who God is. தேவன் யார்? நம்மளுடைய கான்பிடன்ஸ், நம்மளுடைய நம்பிக்கை அவர் யார் என்கிற உறவிலிருந்து வர வேண்டுமா? யோவான் 17:3 யோவான் 17:3 அழகா நமக்கு இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் 17:3. எல்லாரும் பைபிளோட இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அடைவதே நித்திய ஜீவனா? அறிவதே நித்திய ஜீவனா? நிறைய பேர் சொல்ல நான் பரலோகம் போயிட்டா போதும். ஆனா கர்த்தர் சொல்றார், முதல்ல அறிஞ்சுக்கோ. எதை அறியணும்? ரெண்டு விஷயத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். ஒன்று, ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தர். இரண்டாவது, அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டு பேர், தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் நம்ம என்றைக்கும் முழுமையா புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கு நம்ம நித்திய ஜீவனை அடைகிறோம் என்று அர்த்தம். நித்திய ஜீவன் எப்போ நம்ம ரட்சிக்கப்படுறோமோ அப்போல இருந்தே நம்மளுக்குள்ள ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் நமக்குள்ள ஆரம்பிக்கிறது. அதனுடைய உச்சகட்டம் தான் பரலோகம். கடைசி கட்டம் மகிமையிலிருந்து மகிமை, மகிமையிலிருந்து மகிமை.
இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அறிந்து கொள்ளு, who I am. நிறைய நேரம் ஜெபிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல, ஜெபிக்கிறது சரி, பைபிள் படிக்கிறது சரி. நிறைய பேர் எதற்காக பைபிள் படிக்கிறாங்க தெரியுமா? நிறைய பேர் பைபிள் படிக்கும் பொழுது எத்தனை கல்ல தாவீது எடுத்தான், எத்தனை வருஷம் இவங்க போனாங்க, அதையே பார்க்கிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. இன்ஃபர்மேஷன், தகவல்களை அறிவதற்காக வேதத்தை நம்ம வாசிக்க கூடாது. தேவனை அறிவதற்காக வாசிக்க. Not for information, but for revelation. தகவல்களை அறிவதற்கு. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பைபிள்ல தெரியாததே இல்லை, ஆனா அவங்களுக்குள்ள அவ்வளவு அவிசுவாசம். பைபிள் வசனம் எல்லாமே ஒப்பிக்க முடியும். 91 இருந்து 23 இருந்து 121 இருந்து எல்லா வசனத்தையும் ஒப்பிக்க முடியும். ஆனா ஜெபத்துக்கு பதில் வரல, மனசு முழுவதும் அவிசுவாசம், சோர்வு, சரீரத்தில் இருக்க வியாதியை மேற்கொள்ள தெரியல. ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை வருதுன்னா, தேவனை முழுசா புரிஞ்சுக்கல, அவர் யார் என்பதை புரிஞ்சு கொள்ள. எத்தனை கல் எடுத்தார், எத்தனை வருஷம் போனாங்க, இப்படின்னு தகவல்களை படித்த அறிவை வளர்க்கறதுக்கு அல்ல, இயேசுவை பற்றின அறிவை நம்ம வளர்க்கணும். அவருடைய கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சம்பவத்தை வேதத்துல படிக்கும் பொழுது அவர் யார், தேவன் யார் என்பதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த சாராம்சியத்தை எடுத்துக்கொள்ளணும். அதுதான் அவரை அறிந்து கொள்வது. தாவீதுடைய வாழ்க்கையில இதை நல்லா பார்க்கணும். தாவீது ஆண்டவர் மேல பயங்கர நம்பிக்கை வச்சிருக்கிறார். அவர் வச்ச நம்பிக்கைக்கு அளவே இல்லை. அவர் அவ்வளவு நம்பிக்கை வச்சதுனால அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அப்ப தாவீது என்ன சொல்றாரு, கோலியாத் அங்க முன்னாடி வந்து நிக்கும் போது கூட பாருங்க, முன்னாடி வந்து கோலியாத் நிக்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றார்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17 வாசிக்கிறோம். இப்ப கூட நாம் பேசும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத உள்ள மனசுல ஆழத்துல எடுத்துக்கங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுது, தாவீது அங்க போய் நிக்கும் பொழுது, இதுவரை என்ன ஆண்டவர், இதுவரை என்ன காப்பாற்றினவர், இதுவரைக்கு இங்கிலீஷ்ல the Lord who delivered me from the lion, என்ன சிங்கத்துல இருந்தோ மற்ற எல்லா கரடிகள் இப்படிப்பட்ட அனிமல்ஸ் இதுல இருந்து விடுவித்த ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து என்னை விடுவிப்பார். தாவீது ஒரு ஹிஸ்டரியோட வரார். அது யார பத்தின ஹிஸ்டரி தெரியுமா? அவரு ஹிஸ்டரி இல்ல, விடுவிச்சவருடைய ஹிஸ்டரி, விடுவித்தவருடைய ஹிஸ்டரி. நிறைய நேரம் நம்மளுடைய ஹிஸ்டரியை பார்க்கிறோம். நான் வாழ்க்கையில அவ்வளவு செஞ்சிருக்கேன், இதை செஞ்சிட மாட்டேனா? நோ, அது நடக்கவே நடக்காது. இவ்வளோ நான் பார்த்து மேல வந்துட்டேன், இதுக்கு மேல வர முடியாதா? நோ, நம்முடைய சுயமோ சுய தாளந்தோ அறிவோ கிடையாது. நம்முடைய ஹிஸ்டரி, நம்முடைய வரலாறு தேவனை குறித்ததா இருக்கு. தேவன் இதை செஞ்சார், இதையும் செய்வார். தேவன் அதை செஞ்சார், இதையும் செய்வார். தாவீது அதான் சொல்றார், the Lord who delivered me from the lion and the bear will deliver me from this abyss. அவள்கிட்ட தைரியமா சொல்றார், ஒரு விசை என்னைய சிங்கம், ஒரு விசை கரடி வந்துச்சு, மந்தையில இருக்க ஆட்டை பிடிச்சுக்கிச்சு. ஆனாலும் நான் அதை தொடர்ந்து போனேன், அது வாய்க்கு தப்பு வைத்தேன், அதை கொன்று போட்டேன். 37ஆம் வசனத்துல சொல்றாரு, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். நான் நீங்க ஜெபிச்சிட்டு இருக்க அந்த விஷயம் இருக்குல்ல, இன்னைக்கு நீங்க அந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்ல
என்னென்ன விஷயம், ஒரு நிமிடம் கண் மூடி சொல்லு, ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்னென்ன விஷயத்துல இருந்து உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்தாலும் உங்களை காப்பாத்தி இருப்பார். அந்த ஒரு விஷயத்த நினைச்சு இன்னைக்கு சொல்லுங்க, அதுல இருந்து என்னை காப்பாத்து, இதை என்னை செஞ்சு முடிக்க வச்சுவார், இந்த விஷயத்துல எனக்கு ஜெயத்தை கொடுத்தவர், எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடுத்தவர், இவர்களுக்கும் செய்வார், இந்த மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்வார், நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம். இதை செஞ்சவர் இதுவரை உங்களுக்கு அதை செய்வார். தாவீது தேவனுடைய வரலாறோடு வந்தான். தேவனை பற்றின தேவனுடைய வரலாறு அன்றைக்கு அவருக்கு தைரியத்தை, ஏன் தெரியுமா, அவர் தேவன் யாருன்னு தெரிஞ்சு வச்சிருந்தார். தேவன் யார் அப்படிங்கிற வரலாறு நம்முடைய இருதயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும் போது, என்ன புயல் அடித்தாலும், என்ன காற்று வீசினாலும், என்ன அவிசுவாசம் பிசாசு உங்க மனசுல, அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ காத்திருந்து எந்த பிரயோஜனம் வராதுன்னே பிசாசு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறானா, இன்னைக்கு சொல்லுங்க, என் தேவன் அதை விட பெரியவர். அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் என்ன செய்வார்னு எனக்கு தெரியும். அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையா நம்ம பாக்குறோம் தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 1:12 எடுங்களேன். 2 தீமோத்தேயு 1:12. யாராவது? அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை இந்த வசனத்தை வாசிப்போமா? உங்க பேரை போட்டு வாசிங்க. நானுங்கிற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க. அது நிமித்தம் தேவன் இந்த பாடுகளையும் ஆயிரம் நான் வெட்கப்படுகிறதில்லை, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும், அந்த விஷயம் முடிகிற வரைக்கும், அதை செஞ்சு முடிகிற வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். Hallelujah. நல்லா பிடிச்சு வச்சுக்கோங்க. 2 தீமோத்தேயு 1:12. Amen. If you want to level up, இந்த புதிய வருஷம் நீங்க மேல ஏறணும்னா, அடுத்த படி எடுத்து வைக்கணும்னா, உங்களுடைய பொருளாதாரத்துல, வாழ்க்கையில, சரீர சுகத்துல, எதுல வேண்டுமானாலும் இந்த வசனத்தை பிடிச்சுக்கணும். Amen. அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் செய்வார். Amen. செய்வார். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். தேவனை அறிவதுதாங்க நித்திய ஜீவன். அது ஒரு டாக்டர் இல்ல, அது ஒரு நம்பிக்கை இல்ல, அது ஒரு உறவு. நித்திய ஜீவன் என்பது தேவனோடு நாம் வைத்திருக்கிற உறவு. அவரை பற்றி அறிவது பெருசு இல்ல, அவரை அறியணும். அவரை பற்றி அறிந்த வாழ்க்கை போதும். நிறைய நேரம் அவரை பற்றி பற்றி பற்றி, அவர் இங்க போனார், அங்க போனார், கலிலேயா போனார், அங்க போனார், எல்லாம் சரி. ஆனா அவர் யாரு? கணவர் இதை செஞ்சார், அதை செஞ்சார், என் பிள்ளை இதை படிச்சா, அதை படிச்சா, அங்க வேலை பாக்குறா, இத்தனை வருஷம் இது பண்ணா, சரி. அவங்களுடைய கேரக்டர் தெரியுமா? அது போலதான் தேவன் யார் என்பதை அறிவதுதான் முதல் படி. அவர்
அறிஞ்சிருக்கிறேன், ஆனாலும் நான் பாடுபடுறேன், நான் வெட்கம் அடைய மாட்டேன், நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், ஏன்னா அவர் செஞ்சு முடிப்பாரு. அதுதான் பவுலுக்கு இருந்த ஸ்ட்ராங்னஸ். தீமோத்தேயுக்கு எழுதுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளை நீங்க எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனா படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, மனப்பாடம் பண்ணி அதை ஒரு மெஷின் மாதிரி ஆக்குறீங்களோ, அந்த அளவுக்கு அது ரொம்ப கடினம். ஒவ்வொரு வசனத்துல இருக்கும் அவர் யார், தேவன் யாருன்னு அறிந்து கொண்டோம். இரண்டாவதா இன்னொரு விஷயம், நம்முடைய ஜெபம் மாறணும். நாம் கேட்பதிலிருந்து அவரோடு ஒன்று போகிறவர்களாய் மாறணும், ஒத்து போகிறவர்களாய் மாறணும். From asking to alignment. From asking to alignment. கேட்பதிலிருந்து அவரோடு இணைந்திருக்கிறவர்களாய் மாறணும். இந்த சமயம் டெஸ்பரேட்டா செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள இன்னும் அது கவலையை தான் உருவாக்கும். ஆனா தாவீது பாருங்க, 1 சாமுவேல் 30 சிக்லாகில் இருக்கிறார். அங்க குடும்பத்தை போயிடுச்சு, குடும்பம் போயிடுச்சு, அவர் வச்சிருந்த எல்லாமே போயிடுச்சு. அவர் கூட நின்னவங்களும் அவரை விட்டுட்டு போறாங்க. கூட ஸ்ட்ராங்கா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் விட்டுட்டு போறாங்க. ஆனா தாவீது என்ன பண்ணுகிறார் தெரியுமா? 1 சாமுவேல் 30 தாவீது தன்னைத்தானே கர்த்தருக்குள் திடப்படுத்தி 6ஆம் வசனம் 5 நம்ம வாசிக்கலாம். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினேவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். உறவுகள் போயிடுச்சு. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். எல்லாரும் தாவீதை கல்லறிய பார்க்கிறான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அந்த திடப்படுத்தி கர்த்தருக்குள்ள திடப்படுத்துறான். அதுதான் ஆண்டவரோடு ஒத்து போறது, ஆண்டவரோட ஒன்னாகிறது, ஸ்ட்ராங் ஆகிறது. ஒரு கயிறு எப்படி அறாதோ அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து கழுக போல எழும்புவார்கள். தாவீது ஒன்றோடு ஒன்று மாறுகிறார். கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினார். என்ன பண்ணிருப்பார்? உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே நான் உங்களுக்குள்ள திடப்படுத்திக்கிறேன், நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க எனக்காக எல்லாத்தையும் செய்வீங்க, எனக்காக நீங்க இவ்வளவு விஷயம் எனக்கு செஞ்சீங்க, இதையும் செய்வீங்க. உள்ள இருந்து, அதுதான் உள்ள இருந்து ஆண்டவரோட ஒன்றாகி என்ன பண்ணுகிறார்? தாவீது அபிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தாருங்கிற ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்துல கொண்டு வாங்க அப்படிங்கிறார். அப்பொழுது அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்துல கொண்டு வருகிறார். ஏபோத்தை போட்டுதான் தாவீது ஜெபிக்கிறார், வஸ்திரம். அப்போ தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்ப அவரோட ஒன்று போயிட்டு சொல்றார், நான் அங்க போயிட்டு பின்தொடர வேண்டுமா, அவங்கள பிடிப்பனா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். 8ஆம் வசனம் கடைசி பகுதியை பாருங்க. அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தை பெறக்கு ரெடியா இருக்கிறீங்க? தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அல்லேலூயா. சொல்லுகிறார், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள செய்.
எப்படி இந்த வார்த்தை வந்துச்சு தாவீதுக்கு? ஆண்டவரோடு ஒன்றாய் மாறி, ஒன்றாய் ஆண்டவரோடு இணை. ஆண்டவரே, நான் உமக்குள்ள திடப்படுத்தி எனக்கு பாட்டோட்ட பேசு. ஒன்றோடு ஒன்று அவரோடு ஒன்றாய் மாறுங்க. அப்போ ஜெபத்துக்கு ஈஸியா பதில். ஜெபத்தை இப்ப நம்ம ஆண்டவரே கூட சொல்ல வேணாம், அப்பான்னு சொல்ல. ஆண்டவராகிய இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். சீஷர்கள் கேக்குறாங்க, நாங்க எப்படி ஜெபிக்கிறதுன்னு கேக்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லு, எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, ஜெபத்தை எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். எப்படி ஜெபிக்கணும் சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். சோ ஆண்டவர் நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்பான்னு அவரை கூப்பிடணும், அப்பான்னு கூப்பிடணும், அவரை புகழ்ந்து பாடணும். அப்படி நாம ஜெபிக்கிறவர்களாமா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, அருமையான ஒரு வசனம். 1 யோவான் 5:14-15. 1 யோவான் 5:14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்குள் செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார், நமக்கு கொடுக்கிறார். நம்ம கேட்கிறத அதை நம்ம அறிந்து தைரியமா இருக்க, தைரியமா இருங்க. அவர் கட்டாயம் உங்களுக்கு செய்வார். அவருடைய பிள்ளைங்க, அவர் கட்டாயம் செய்வார். 8:27 வசனம் சொல்லுது, ஆவியானவரே நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்நிய பாஷையில ஆவியில ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா. மூன்றாவதா இன்னொரு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ளணும். முதலாவதா நான் சொன்னேன், அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். இரண்டாவதா நம்முடைய ஜெபம் மாறணும். அப்பா என்று உறவிலிருந்து நம்ம ஜெபித்து தைரியத்தோடு ஜெபிக்கணும். தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், சகலத்தையும். மூன்றாவதா அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். வார்த்தையை படிச்சு அறிஞ்சா போதாது, நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறதுனா என்ன பிரச்சனை வந்தாலும் வார்த்தையை எடுத்து பேசணும். சுகம், நம்ம சரீரத்துல சுகம் வேணும், சுகமாயிடுச்சு, திரும்பி நம்ம வார்த்தையில நிக்கணும். அனுதினம் வார்த்தையில நிக்கணும். என்ன சுகமாக்கிட்டார், அப்படியே தழும்புகளால் சுகமாயிட்டேன் அப்படின்னு வார்த்தையில நின்னுக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் திரும்பி அந்த வியாதி நமக்கு வராது. எபிரேயர் 11:1 சொல்லுது, faith is the substance of things hoped for. விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். தாவீது நிறைய வருஷம் காணாதவரா இருந்தார். அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாங்க, ஆனா ராஜாவா உடனே ஆயிட்டாரா? இல்லையே, உடனே ராஜாவா ஆக முடியல. பாருங்க, நிறைய வருஷம் காத்திருந்தார். ஆனா அவருக்கு விசுவாசம் ஒண்ணு இருந்துச்சு. அவர் உட்காராத அந்த த்ரோன் சிங்காசனத்தில், அவர் தொடாத அந்த சிங்காசனம், உட்காராத அந்த சிங்காசனம் அவருக்கு கட்டாயம் வந்து சேருமே. ஏன்னா அவருக்கு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? இதான் ராஜா. அந்த வார்த்தையில அவர் நின்னனாலதான் அவ்வளோ போராட்ட வாழ்க்கையில வந்ததுனாலையும் வந்த போதிலும் அவர் ஸ்ட்ராங்கா வந்தார், தைரியமா நின்னார். 2 கொரிந்தியர் 4:18. சில பேர் உங்களை பார்த்து உனக்கு இது வராது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நீங்க அதை எல்லாவற்றையும் நிராகரித்து இயேசுவின் நாமத்தில் அதை எல்லாத்தையும் நிராகரிக்கிறேன் சொல்லி நீங்க
சுத்திகரிச்சு அதை ஒன்றுமில்லாமல் இது பண்ண. தாவீது ஆண்டவருக்குள்ள திடனா இருந்தார். கடைசியா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். பிலிப்பியர் 4:6 சொல்லுது, anxious for nothing. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்தி அத ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு வேண்டுதலோடு தெரியப்படுத்தணும். அப்போ அவருடைய சமாதானம் வைக்கணும். அப்பையும் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார்? அப்போ உங்களுக்கு பதில் வரும்னு சொல்றாரா? முதல் ஸ்டெப்பா என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். அப்போ உங்க சமாதானம் புத்திக்கே மேலான தேவ சமாதானம். அப்போ உங்களுக்கு பதில் வரணும்னா நம்ம மனசு கரெக்ட் ஆகணும். நம்ம மனசுல ஒரு பீஸ். எஸ், ஆமா, இது கட்டாயம் எனக்கு வரும், கட்டாயம் எனக்கு சுகம் கிடைக்கும், கட்டாயம் நான் பலன் அடைவேன். அந்த நிம்மதி, அந்த மன அமைதி, சும்மா எனக்கு முடியல அத சொல்ல உங்களுக்கு முடியாம போகும். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த விஷயம் எனக்கு கட்டாயம் திரும்பி குத்துப்பா, அதை விலகும், அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கு. அப்பொழுது பாருங்க, அந்த விஷயம் எல்லாவற்றையும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தையை பெறுறீங்க? தாவீது ஆண்டவரை துதிக்கிறவராய் இருந்தார். ஆகவேதான் கவலைகள் அவரை விலக்கி. கவலையில ஒரு சங்கீதம் எழுதினாலும் அதுக்கு அடுத்த சங்கீதம் துதிச்சும் எழுதிடுறார். ஏன்னா கவலை வருகிறது இயல்பு. ஆனா துதிக்கிற மனிதனாய் தாவீது இருந்ததுனாலதான் அவர் அரியணை ஏறினார். உங்களை இந்த வருஷம் ஆண்டவர் அரியணையில ஏற்றப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில அரியணை சிங்காசனம். பர்சனல் லைஃப், உங்க குடும்பத்துல, உங்களுடைய சபையில, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய பொருளாதாரத்துல, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில இயேசுவின் நாமத்தினால அவருடைய பிள்ளையாய் தேவனுடைய ஊழியக்காரனாய் இன்றைக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா அதிகாரத்தோடு கட்டளை கொடுக்கிறேன், முழுமையோடு சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த வருஷம் கர்த்தர் உங்களை அரியணையில ஏற்ற போகிறார். எல்லாவற்றிலும் நீங்க என்ன ஃபில் பண்ணாலும் சரி, எல்லாவற்றிலும் அடுத்த லெவல். This is a year to level up. அடுத்த லெவல், மேல ஏறுவதற்கு, உயர எழும்புவதற்கு கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். 4 விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. 1, அவரை பற்றி அறிகிறத விட அவர் யாருன்னு புரிஞ்சுக்கங்க. அவர் செய்வாரு, அவர் சுகமாக்குகிறவர், அவர் வல்லமை உள்ளவர், இழந்ததை திரும்ப கொடுக்கிறவர். அவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கங்க. 2வதா ஜெபத்தை மாத்துங்க. அப்பாண்டு உறவோடு ஜெபிங்க, வார்த்தையிலிருந்து ஜெபிங்க. உங்களை நீங்களே உள்ள இருந்து திடப்படுத்தி சில விஷயம் மனமாய் போட்டு கையை தூக்கி கத்தி ஜெபிக்கிறத விட உங்களுக்கு உள்ள இருந்து ஜெபிங்க, உள்ள ஆண்டவரோடு பேசி ஜெபிங்க. 3வதா வார்த்தையில நிலையில இருங்க, காணப்படாததை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. 4வதா ஆண்டவரை ஸ்தோத்திரம், எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, thank you Lord, you're working on it. நீங்க எனக்கு செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்படி செஞ்சீங்கன்னாவே இந்த முதல் படி வசனத்தை மட்டும் இல்ல, வசனத்திலிருந்து தேவனை அறிந்து. சில சமயம் பைபிள் படிக்கும் போது உங்களுக்கு புரியலன்னா அந்த பைபிள் வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ற செய்திகளை கேளுங்க. 2வதா pray in alignment, not anxiety. ஆண்டவரோடு ஒன்றாயிருந்து ஜெபிங்க. கவலையின் மிகுதியில, துக்கத்துல, டெஸ்பரேஷன்ல செய்யும் ஆண்டவரே அப்படி ஜெபிங்க. அவரோட ஒன்றாகுங்க, திடப்படுத்தி ஆண்டவரே இதை செய்யுங்க, அப்பா எனக்காக இதை செய்யுங்க ஜெபிங்க. 3வதா எவ்வளவு தாமதானாலும் வார்த்தையில திடமா நில்லுங்க.
தாமதம் இயல்புதான், ஆனா வார்த்தையில திடமா நில்லுங்க. வரும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், வெற்றி வரும். அது மட்டும் இல்ல, ஒரு பாயிண்ட்ல நீங்க மெச்சூரிட்டி ஆகுறீங்கன்னா என்ன தெரியுமா? நீங்க செஞ்சுட்டீங்க ஆண்டவரே, நான் அதை பார்க்க போறேன். நீங்க செஞ்சுட்டீங்க ஆண்டவரே, நான் அனுபவிக்க போறேன். நீங்க செஞ்சுட்டீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி. நீங்க செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு நன்றி, நான் அதை அனுபவிப்பேன். அந்த 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 ஜெபத்தின் அந்த ஜெபம் ஆன்சர் ஆயிடுச்சு, உங்களுக்கு நன்றி. Thank God as if it's already done. அவர் செஞ்சு முடிச்சிட்டார், எனக்கு வந்துடுச்சு, அப்ரூவல் ஆயிடுச்சு, சுகம் வந்துடுச்சு, உங்களுக்கு நன்றி நன்றி. காத்திருப்பு வேஸ்ட் கிடையாது. வாங்காது. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் அறிந்து கொள்ளுகிறேன், உம்மை அறிந்து கொள்ளுகிறேன். நீர் யார் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறேன். நீர் நல்லவர், நீர் நன்மை செய்கிறவர், தீமையை அனுமதிக்காதவர். சத்துரு தீமையை கொண்டு வரலாம், ஆனால் நீர் நன்மையாய் மாற்றுகிறவர், சுகமாக்குகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என் குடும்பத்தின் நபர்களை ரட்சிப்பவர், அபிஷேகிப்பவர், வலுவாமல் காப்பவர், விடுவிக்கிறவர், நித்திய வாழ்க்கையை கொடுக்கிறவர், சத்தியத்தில் நடத்துகிறவர், கவலைகளை நீக்குகிறவர், என் பாரங்களை சுமக்கிறவர், சமாதானத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்கிறவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து சிலுவையில் மரித்தவர், எழுந்தவர், ஆவியானவராய் எனக்குள் வாழுபவர். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார். என்னுடைய ஆவி பரலோகத்துல சிங்காசனத்தில் இருக்கு. நான் உன்னதத்திலே அவரோட ஆவியில உட்கார்ந்திருக்கிறேன். அவருடைய ஆவி எனக்குள் இருக்கு. நான் என்னுடைய ஆவியினால் அல்ல, அவருடைய ஆவியினால் இந்த உலகத்தில். நன்றி. Thank you. Thank you, Jesus. Thank you, Jesus. என்னுடைய அப்பா, தகப்பன் என்கிற உறவிலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes, Father. வார்த்தையில, விசுவாசத்துல, நம்பிக்கையில நிலைத்திருப்போம். நிலைத்திருப்போம். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நிலைத்திருப்பேன். அந்த காரியம் வர வரைக்கும் வார்த்தையில நிலைத்திருப்பேன். அந்த நம்பிக்கையில நிலைத்திருப்பேன். அந்த வாக்குத்தத்தத்துல நிலைத்திருப்பேன். நன்றியும் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கு. அப்பா, இந்த புதிய வருஷம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுப்பா, இந்த வருஷத்துல ஒவ்வொருவரும் உயரணும், ஒவ்வொரு வாழ்க்கையும் உயரணும், ஒவ்வொரு குடும்பமும் உயரட்டும். அப்பா, உயரட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாய், ஊழியக்காரனாய் அதிகாரம் எடுத்து ஜெபிக்கிறேன். As a son by grace and a servant by choice, I take authority over every foul demonic spirit that is stopping every good thing in everybody's life. In the name of Jesus, lose your grip. இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. கட்டுகளை அறுக்கிறார். இப்பொழுது எல்லா கட்டுகளும் தெரிப்பட்டு போகிறது. இயேசுவின் நாமத்தினால சத்ருவே, உனக்கு அதிகாரம் இல்லை. தலை நசுக்கப்பட்ட குட்டி சாத்தான்
பிரச்சனைகளை கொண்டு வருகிறவன், நீ திருடுகிறவன், அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொரு வாழ்க்கையை விட்டு உன்னுடைய அதிகாரத்தை நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால நிராகரிக்கிறேன். அவருடைய இரத்தத்தினாலே, வார்த்தையினாலே ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் விடுதலையும் பேசுகிறேன், பதில்களை பேசுகிறேன், உயர்வை பேசுகிறேன், ஜெயத்தை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். Yes, Lord. Shatere makakara bosete riba baba soto raba kosa tekaraka sete lekere selema rima ladura masoko chokoro seke. ஒரு கரு உருவாகிறது போல உன்னுடைய வாழ்க்கைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் கர்த்தர். Amen, amen, amen. Thank you, Jesus. I'm culminating. Culmination happening. There is a culmination happening. உருவாகுதல் நடக்கிறது. Delivery is here. Amen. Delivery Thank is you, here. Jesus. Thank you, உங்களுக்கு Father. பெற்றெடுக்கிற காலங்கள் வருகிறது. நீங்கள் காத்திருந்த காரியங்களை பெற்றெடுக்கிற காலங்கள் வருகிறது. Thank you, Father. Thank you, Jesus. Oh, mama shate lemana hatuna mama se. Oh, makulla uravu kolgama. உமக்குள்ள we rejoice in you, Father. We சந்தோஷப்படுகிறோம் சுவாமி. எங்களுக்காக நீங்க செய்றீங்கப்பா. எங்களுக்காக தடைகளை உடைக்கிறீங்கப்பா. அது என்ன தடையா இருந்தாலும் உமக்கு லேசான காரியம் சுவாமி. இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கிற தடைகள் விலகுகிறது. எல்லா மைண்டை set the mind free right now in the name of Jesus. எல்லா மனதின் எல்லா குறைபாடுகளும் limitations be broken in the name of Jesus. மனதை குழப்புகிற பொல்லாத பிசாசை உனக்கு அதிகாரம் இல்லை என்றால் இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன். விடுதலை உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. right now எல்லா கடன் பாரங்களும் மாறுவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடத்தில எல்லா வருடம் எல்லாவற்றையும் கட்டி பிடிக்கும்படியான உன்னத அனுபவம், உன்னத வாழ்க்கைக்குள்ள அடுத்த லெவலுக்குள்ள நீ கொண்டு போறீங்க. நன்றி. நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அடுத்த லெவல் நீ கடன் கொடுப்ப, கடன் வாங்கின லெவல்ல இருந்து கடன் கொடுக்கிற அளவுக்கு ஆசீர்வாதமான நிலைக்கு வாழ்ந்திருக்கும்படி கர்த்தருங்களை செழிக்க செய்ய போகிறார். கர்த்தருங்களை தரித்திரத்துல வைக்கிற தேவன் அல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களை ஆசீர்வதிக்கும்படியே சிலுவையில் அவர் தரித்திரனாய் மாறினார். எல்லா ஐஸ்வர்யங்களை கொடுக்கும்படி அவர் தரித்திரனாய் மாறினார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது, குறைவுகள் மாறுகிறது. கொஞ்சம் 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 என்று அழுத வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. இனி ஆசீர்வாதத்தின் மலையை கர்த்தர் கொட்டிக்க போகிறார். Amen, amen, amen. Thank you, Father. Aparuta polara. தீவுகளிலே உங்கள் சத்தங்கள் பேசப்படும். Amen. தீவுகளிலே உங்கள் பெயர்கள் பேசப்படும். Amen. தீவுகளிலே உங்கள் பெயர்கள் பேசப்படும். Receive it. தீவுகளிலே உங்கள் பெயர்கள் பேசப்படும். Amen. Thank you. தீவுகளிலே உங்கள் பெயர்கள் பேசப்படும். Amen. God is making your name echo in the Receive it. islands. கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். I see this bubbling in my spirit. உள்ளிருந்து எழும்பி வருகிறது, நான் உணர்கிறேன். தீவுகளிலே உங்கள் சத்தம் பேசப்படும். Islands you will inherit. Oh, Rahansunaba, open doors, open doors, open doors, open doors. இயேசுவின் நாமத்தினால ஷோலியாண்டியுடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். I speak open doors. I speak open doors. Oh, Rahansunaba, for Thomas uncle. I speak open doors. For Andrew and Andrea, I speak open doors. In the mighty name of Jesus. Thank you, Father. In the mighty name of Jesus. Amen. Yes. In Jesus' name. Amen. In Jesus' name. Amen. It is happening. Amen. It is happening. Amen. No Amen. Thank you, more Jesus. delays. Amen. No Amen. more delays. Amen. My Father, no more delays. Yes, Lord. Lord, Thank you, Father. give you the glory, honor. Amen.